வெல்கம் டு டேரமாஸ் குக் ஹவுஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஷெஷ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் ஹோம் ஸ்டைல். அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன தேவைன்னா பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கேபேஜ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம், இது ஸ்ப்ரிங் ஆனியன். அப்புறம் ஷெஷ்வான் சாஸ். ஷெஷ்வான் சாஸ் வந்து ஹோம்மேடு. எப்படி பண்ணால் ஒரு 15 காஞ்ச மிளகாவை ஒரு தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டுட்டு ஒரு தக்காளியை வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த தக்காளி வேக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்த அப்புறம் எடுத்துட்டு நைஸா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் கடாயில விட்டுட்டு கொஞ்சம் பொடியா நறுக்கின பூண்டு, பொடியா நறுக்கின இஞ்சி போட்டு இந்த சாஸை அந்த அரைச்சி வச்ச மிளகா தக்காளியை போட்டு நல்லா ஒரு 4 மினிட்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணும். அது நல்லா 4 மினிட்ஸ் நல்லா சுருண்டு வரும்போது ஒரு கப் வெனிகர், ஒரு ஸ்பூன் வெனிகர், கொஞ்சம் சால்ட், ஒரு பிஞ்ச் சுகர் போட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுதான் சாஸ். கொஞ்சம் ரைஸ், நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேம்மா. ரைஸ் வேகும் போதே கொஞ்சம் ஆயில் சால்ட் போட்டு வேக வச்சு கொஞ்சம் ஒரு முக்காக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி வேக வச்சிருக்கேன். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்படின்ட்டு. ஒரு பாத்திரம், நான் 6 முட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சோயா சாஸ் பண்ணலாம். ஒரு பேன் வச்சு அந்த முட்டை தனியா பொரிச்சு எடுத்துக்கலாமா. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். காயட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுமா. பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, எல்லா வெஜிடபிள்ஸும், ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் ஆனியனுடைய ஆனியன் மட்டும், ஒயிட் ஆனியன், முட்டையை சும்மா அப்படியே நம்ம பொரிச்சுக்கலாம். அதுலயே போடலாமா ஃபுல்லா வெஜிடபிள்ஸ்ல. இப்ப நீங்க போட்டீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லயே கோட் ஆயிடும், ஒரு மாதிரி இருக்கும். இதுனா நமக்கு நல்லா வாயில கடிப்படும். கொஞ்சம் கொஞ்சமா வெறும் ஸ்கிராம்பிள் எக் மாதிரி பண்ணிக்கணும். கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க, ஏன்னா எல்லாத்துலயும் சால்ட் இருக்கு. நம்ம இந்த எக்குக்கு மட்டும் சால்ட் போடுறோம். இந்த மாதிரி வந்தோடனே சைடு எடுத்து வச்சிருங்கம்மா. அதுக்குள்ள அங்க நமக்கு வெஜிடபிள்ஸ் குக் ஆயிடுச்சு, டன் ஆகி போச்சு. இப்ப நம்ம ஷெஷ்வான் சாஸ், கொஞ்சம் சோயா, ஏற்கனவே ஷெஷ்வான்ல சாஸ்ல உப்பு இருக்குது, நமக்கு ரைஸ்ல கொஞ்சம் உப்பு இருக்குது. இப்ப இதுக்கு ஏத்த உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர், இந்த ஸ்டேஜ்ல எக், இப்ப ரைஸ் போட்டுடலாமா.
இதோமா இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் இது ஹோம் மேடுமா, நம்ம எந்த அந்த அஜினோமோட்டோ அதெல்லாம் இல்லாம பண்றோம் நம்ம. இப்ப ஃபைனலா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ரெடி டு சர்வ்மா. ஆஃப் பண்ணிட்டோம்.